ஹாய் ஹலோ. இன்றைக்கி அக்ஷய தேதியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்குங்க. இன்றைக்கி எங்கள் பாப்பாவோட பர்த்டேவும் கூட. இன்றைக்கி 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சுங்க. இன்றைக்கி இடியும் மின்னலுமாக இருந்தது, ஆனால் மழை இல்லை. வீட்டில் அவர் 4 மணிக்கு வேலைக்கு கிளம்பும்போது சரியான மழை பிடிச்சிருச்சுங்க. அவர் மலையிலேயே டியூட்டிக்கு கிளம்பிட்டாருங்க. அதுக்கப்புறம் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிலவாசலெல்லாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு விளக்கேற்றியாச்சுங்க. இன்றைக்கி மழை இருக்கிறதுனால வாசலில் கோலம் போடலை. பூஜா ரூமுக்கு விளக்கேற்றி இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு அவளும் சர்க்கரையும் தாங்க வச்சுருந்தேன். நான் எப்போவுமே தீபம் இன்னொரு விளக்கில் தாங்க ஏற்றுவேன். அந்த எல்லா தீபமும் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அந்த விளக்கு கொண்டு போய் நான் வெளியே அடுப்பு வைக்கிற பக்கம் கிழக்கு பக்கமாக பார்த்து வச்சுருவேங்க. எப்பவுமே செவ்வாய் வெள்ளி காலையிலே சாம்பிராணி போட்டுருவேங்க. நான் சாம்பிராணி இந்த மாதிரி தாங்க போடுவேன். சன்னல் ரெடி ஆகிறதுக்குள்ளே சாமி படங்களுக்கெல்லாம் பூ போட்டுருவேங்க. ஏன்னா இன்றைக்கி பூ போடும்போதே டைம் 5:45 ஆயிடுச்சுங்க. பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு விளக்கு ஏற்றுறதுக்குள்ளே டைம் ஆகிடும். அதனால் நான் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தாங்க பூ போடுவேன். பொறுமையாக டைம் எடுத்து தாங்க பூ போடுவேன். சாம்பிராணிக்கு சாம்பிராணி, பால் சாம்பிராணி, வெண்கடுகு, கொஞ்சம் தசாங்கங்க. தசாங்கம் யூஸ் பண்ணும்போது நம்ம கோயிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. நல்ல நறுமணமாக இருக்கும். இன்றைக்கி அக்ஷய திதிக்கு என்ன வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. அக்ஷய திதிக்கு எல்லாருமே தங்கம் வெள்ளி வாங்குவாங்க. அது எல்லாருனாலையும் வாங்க முடியாது இப்போ விற்கிற விலைவாசிக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி வாங்க வேண்டிய முதல் பொருள் பார்த்திங்கன்னா உப்புக்கல், அதுக்கப்புறம் மஞ்சளுங்க. இது ரெண்டுமே மங்களமும் ஐஸ்வர்யமும் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாருனாலையும் வாங்க முடியும்னா பருத்தி வாங்கலாங்க. அது வாங்கி மாடுகளுக்கு, பசுமாட்டுக்கு கொடுக்கலாங்க. அது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்குங்க. அப்புறம் மல்லிப்பூ வாங்கலாங்க. மல்லிப்பூ வாங்கிறது தங்கம் வெள்ளி வாங்கிறதுக்கு சமங்க. வாங்கக்கூடாத பொருட்கள் பார்த்திங்கன்னா முதல்ல கடன் வாங்கவே கூடாதுங்க. இன்றைக்கி அந்த கடன் நம்மளால் அடைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை வாங்கக்கூடாதுங்க. ஏன்னா இன்றைக்கி எந்த பொருள் வாங்கினாலும் அது இரட்டிப்பாகுங்க. அதனால தான் மருந்து மாத்திரை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன மிராக்கிளுங்க. அது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. வாராகி அம்மனோட முகம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சுது. உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.